Okay, I'll continue this my elementary school life. So இதெல்லாம் again out of memories written down. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போன ஞாபகம் இருக்கிறது வந்து பாப்பநாயக்கம் பாளையத்துல இருந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு, 1ஆம் கிளாஸ் பாபு நானும் 2 பேரும் போன ஸ்கூலுக்கு மண்ணு பள்ளிக்கூடம். இப்பதான் தெரியுது மண்ணு பள்ளிக்கூடம் என்னன்னா ஒரு பில்டிங்கே கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெறும் தரையில வந்து கீத்து கொட்டாயை போட்டுட்டு அதான் ஸ்கூலு. அதுல போயிட்டு இருந்தோம். அதுல போயிட்டு எங்களுக்கு எல்லாம் வந்து சொறி சரங்கு ஏதோ என்னது கக்குவா நிர்மல் வந்துருச்சான். ஸோ அதனால எல்லாரும் சிக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு. அப்புறம் தான் டிஎன்ஆர் சித்பா வந்துட்டு அங்கேயே போறீங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் கான்வென்ட்டுக்கு அவர் தான் மாத்தி கொடுத்தாரு. அப்ப எனக்கு உஷா ரவி தான் கேட்கணும். அப்ப கார் இருந்ததா சித்தப்பா கிட்ட, டிஎன்ஆர் சித்பாட்ட? அப்ப எப்படி பாப்பநாயக்க பாளையத்துல எப்படியோ ஸ்கூலுக்கு போயிருக்கோம். பிரசிடென்ஷியல் கான்வென்ட் எங்கேயோ வந்து அப்படியே கூட்டிட்டு அப்போ வந்து பஸ்ல போனது ஞாபகம் இல்லை எனக்கு பாப்பநாயக்க பாளையத்துல. அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போகும்போது தான் இந்த பஸ் நேற்றுக்கு அந்த லாஸ்ட் டைம் சொன்னால அந்த பக்கத்து ஸ்கூல் பஸ் கூட்டு போறதெல்லாம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும்போது பாப்பநாயக்கர் பாளையம் டிஎன்ஆர் சித்தப்பா காலில் வந்து கூட்டு போனதான் எனக்கு ஞாபகம். அது ஒன்றும் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி போனதான் ஞாபகம். அப்புறம் பாப்பநாயக்கம் இதுல அக்ரிகல்ச்சர் போகும்போது நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு, பாபு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, மனோ, உஷா, ரவி 3 பேரும் பேபி கிளாஸ். அந்த காலத்துல பேபி கிளாஸ் தான் தெரியும், எல்கேஜி யூகேஜி பேபி கிளாஸ். அந்த கிளாஸுக்கு எல்லாம் ஒரே கிளாஸ் பிரசன்டேஷன் கான்வென்ட்டுக்கு அப்பதான் போனோம். அந்த பிரசன்டேஷன் கான்வென்ட்டுக்கு அந்த காலத்துல இப்பதான் தெரியுதெல்லாம் ஜாதிங்கிறது ரொம்ப முக்கியம். 10-20 வருஷம் கழிச்சு நான் முன்னாடி போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்கும்போது நான் அந்த காலத்துல படிச்சேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பார்த்தா பிராமின் மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஞாபகமே வரல, ஒன்றும் பண்ணவும் இல்லை. அப்புறம் என் கசின் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா நான் முதலியாரா அப்படி சொல்லுங்க, நீங்க பிராமின் நினைச்சு யோசிச்சிருந்தேன் சிம்ஸ். அது மாதிரி முதலியாரு பிராமின் எல்லாமே அவங்களுக்கு அப்படிதான் ஸ்கூல் அட்மிஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும் யார் என்னதுன்னு சொல்லிட்டு. ஷெட்யூல் காஸ்ட்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க தொடக்கூடாது. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன் வந்து என்ன தொட்டுட்டானா நானும் ஷெட்யூல் காஸ்ட் ஆயிடுவேன். நான் குளிக்கிற வரைக்கும் நானும் ஷெட்யூல் காஸ்ட். அப்பதான் அந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க என் பேர் பச்சை என்ன தொட்டா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் தொடுவான். யாராவது தொட்டா அவனுக்கும் தீட்டாயிடும், அவனும் இதுவாயிடுவான். ஸோ அவங்களாம் குரூப்பை சேர்ந்துக்கிட்டு அது செயின் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாரும் கை பிடிச்சிக்கிட்டு காம்பவுண்ட்ல ஓடுவோம். யாரெல்லாம் நிறைய பேர் ஒரு நடுவில் வந்து மாட்டிப்போம்ல, யார் மாட்டினாலும் அவங்களும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ தே ஆல்சோ ஜாயின் த செயின் அண்ட் கீப் ரன்னிங் அரௌண்ட். அதான் என் பேர் பச்சை எனக்கு என்ன ஒரு பாவம் போயிட்டு இருந்தது. நாங்களும் விளையாண்டுருக்கோமே. இது என் பேர் பச்சையா? இது வேற, இது அண்ணன் சொல்றது வேற. அது வந்து இது என்ன வேற மாதிரி இருக்கு, என்னோட இது வரமாட்டேங்குது. எல்லாரையும் பாக்குற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும், அது வரமாட்டேங்குது. தள்ளிட்டே வா, ஸ்வைப் பண்ணிட்டே வந்தனா உனக்கு வரும். ஒரே ஒரு இமேஜ் தான் வருது, ஒரு மாதிரி ஸ்வைப் பண்ணா அடுத்த ஸ்கிரீன்ல வரும். சரி. 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதான் ஏர்லியஸ்ட் மெமரி. ரிமெம்பர் மை செல்ஃப். 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது தாத்தா ஊட்டிட்டு இருந்தாங்க. நான் பாப்பநாயக்கன் இருக்கும்போது தாத்தா ஊட்டிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஐ டோல்ட் தி ஸ்டோரி பிஃபோர். பஸ் ஆபரேட்டர் சொல்லி தாத்தா வந்து என்ன ஒரு வாரத்துக்கு அங்க ஊட்டில வச்சுக்கிட்டு அனுப்பும்போது பஸ் டிரைவர் போட்டு வெறும் டவுன் பஸ்ல அனுப்பிச்சு விட்டாரு. கோயம்புத்தூர் ஊட்டி கோயம்புத்தூர் பஸ்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டாரு. அந்த பஸ்க்கான 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் என்ன ஞாபகம் இருக்குன்னா வீடே வரல. ஏன்னா அவன் பஸ் ஸ்டாண்ட் முடிச்சு பேசஞ்சர் இறங்கி விட்டுட்டு பஸ்ஸை கிளீன் பண்ணி என்னென்ன பண்ணுவோம் எல்லா வேலையும் பண்ணிட்டு ஷெட்டுக்கு போகும்போது கடைசியா எங்க வீட்டுக்கு வரான் 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேலேயும். இருட்டுல இருக்கு, அம்மா அப்பா பார்க்கணும் தெரிய போச்சு எனக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அவனே இறங்கி விட்டான். தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிராவல் அலோன் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேசன் தாத்தாவோட இருக்கும்போது. ஊட்டியில் இருக்கும்போது அதுவும் ஞாபகம் இருக்கு. செல்லராஜ் கூட்டு போயிட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைம் ஷூ வாங்கி போட்டுட்டு நான் வந்தவன காமிச்சேன் ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெமரிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்புறம் வந்துட்டு ராஜா சொல்லுங்க. எனக்கு இப்பதான் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல படிச்சவா படிக்கலையான்னு. அதேதான் தஞ்சாவூர்ல இல்ல, தஞ்சாவூர் படிக்கவே இல்லைங்க. படிக்கவே இல்ல. உளுந்தூர்பேட்டையில எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அண்ணன் கூடவே போயிட்டல. அப்பதானே 1ஆம் கிளாஸ் 3 வயசுல 1ஆம் கிளாஸ். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பிராடிஸ் ரோட்ல வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தான். அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நான் படிக்கவே இல்லை. எப்படியோ வந்துட்டேங்க. அதுதான் எனக்கும் தஞ்சாவூர்ல சின்னக்கா கூட்டிகிட்டு போன மாதிரி நினைவு போட்டிருக்கு. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அங்க பாம்பு வந்த வீட்டுல இருந்த நினைவு. அப்பதான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். எப்படின்னு கேட்டாக்கா விஜயகாந்த் வந்து இந்த மீனெண்ணெய் தடவி அம்மா நிக்க வைக்க வெயில்ல, உடம்பு ஒல்லியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே நாத்தம் அடிக்கும். ஸ்கூல் போனா பசங்க எல்லாம் கிட்ட வராதுறாங்க. அந்த மாதிரி ஒரே நாத்தம் அடிச்சே இருக்கும்.
நிச்சயமாக்கா, எனக்கும் அம்மா தடவி இருக்காங்க. நான் 4th படிக்கும்போது கோமணம் கட்டி விட்டு மீனை தடவி வெயில் அப்படியே உலாத்துவோம். வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் வேலூர்ல. எனக்கு பண்ணிருக்காங்க அம்மா. எனக்கு விளக்கணை குண்டாடுவோம் மாமா. விளக்கெண்ணெய் இல்ல, மீனெண்ணெய். அது தடவிட்டு வெயில்ல போனா குண்டாடுவோமா? ஆமா, வெயில்ல சுத்திட்டு வந்தா நல்லது, ஸ்ட்ரெங்த். எனக்கு பண்ணிருக்காங்க அம்மா. அது நினைவு இருக்கு எனக்கு. அப்புறம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஊட்டி, அது நினைவு இருக்கு. 5ஆம் கிளாஸ்ல வந்து மெட்ராஸ்ல ஒரு வருஷம், அப்புறமா இன்னொரு ஸ்கூல் மாத்திட்டாங்க. அதுதான் டி நகர் ஹை ஸ்கூல்ல என்னமோ வரும், அது 6, 7 நினைவு வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஏர்லியஸ்ட் இது வந்துட்டு சென்ட் மேரி ஸ்கூலு வேலூர்ல. என்னை கிளாஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி போய் அக்கா கூடயோ அண்ணா கூடயோ போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் அந்த சிஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு, இதுதாம்மா உன் கிளாஸ். இல்ல இல்ல அண்ணா இங்க இருக்காங்க. அக்கா உன் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தானா அண்ணா கிளாஸ்ல தெரியாது. சென்ட் மேரிஸ் வேலூர்ல இங்கதான் இருக்கிறாங்க, நான் இங்கதான் உட்காருவேன்னு சொல்லி உட்கார்ந்தது. அதுதான் எனக்கு நாங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது 2nd ஸ்டாண்டர்டு சென்ட் ஆன்ஸ் கும்பகோணத்துல இவ அழுவுறா, 2 பேரும் போறாங்க அப்படின்னு அழுவுறான்னு சொல்லிட்டு இவளை கொண்டு வந்து, அப்பெல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜியோ இல்ல நர்சரி ஸ்கூலோ அந்த மாதிரிதான். எல்கேஜி யூகேஜி கிடையாது, ஒரே ஒரு கிளாஸ், அப்புறம் 1st ஸ்டாண்டர்டு. அதனால இவளுக்கு ஏஜ் கிடையாதா, 2.5 வயசோ 2.5 வயசு போல. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் இவ கைய பிடிச்சுக்கிட்டே நடப்பாங்க. ரவுண்ட் வரும்போது இவளை பிடிச்சுக்கிட்டே போயிட்டு HM ரூம்ல சேர போட்டோ அவங்க டேபிள் மேலயே உட்கார வச்சுட்டு அனுப்புவாங்க. 10 பைசா முட்டாய் இருக்கும். அப்போ இத்தினோண்டு சின்ன முட்டாய் அதை எடுத்து கையில கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. நாங்க இன்டர்வியூல வரும்போது நேரா போனா கையில வச்சிருப்பான் முட்டாய், அதை எடுத்து 2 வாயில போட்டு வந்துருவோம். கும்பகோணத்துல அப்போ என்கிட்ட புடுங்குறதா வேலை. ஆமா, பின்ன உனக்குன்னு குடுக்குறாங்க. இப்படி வச்சிட்டு இருப்பேன், 2 இதுல வச்சிட்டு இருப்பேன். அது சொல்ல உஷா எடுத்துருவா சொல்ல. கேட்பரிஸ் ரவுண்ட் ரவுண்டா சாக்லேட் இருக்கும், இப்போ கூட இருக்க சாக்லேட் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஒரு டின் நிறைய சாக்லேட் இருக்கும். அதை ஓபன் பண்ணுவோம், அங்க அவ்வளவு சாக்லேட் இருக்கும். அவ்வளவு சாக்லேட் சேர்த்து பார்த்தே இல்லை. அது வந்து ஒன்னே ஒண்ணு பொறுக்கி ஆளுக்கு எங்களுக்கு உஷா எனக்கு உனக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். அந்த பஸ்ல போகும்போது அப்பதான் வந்து மனம் வந்து நாங்க சொல்றேன், நான் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பேபி கிளாஸ் அவங்க வரும்போது இதுல இருந்து வரும்போது, அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்து அந்த ஸ்கூல் பஸ்ல வரும்போது ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து இவருக்கு என்ன பேரு, தூங்கு மூஞ்சி ஃபெலோ. அந்த ஃபெலோன்னு சொன்ன பேர் என்ன, அது பெரிய இங்கிலீஷ் வேர்டு, பெரிய பட்டம் கொடுத்த மாதிரி. அவன் தூங்கு மூஞ்சி ஃபெலோன்னு அது பெரிய விஷயம் அவருக்கு. அந்த மனோ கிளாஸ்ல இருக்க பையன், அவனுக்கு வந்து இவனுக்கு மனோ கிளாஸ் பையன் இவனுக்கு நல்லா கதை விட்டுருக்கான். அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், மனம் வந்து வீடியோ வரும்போது அவன் வந்து பறப்பான், அவன் ஃப்ரெண்ட் வில் ஃபிளை. எப்படா பறப்பான்னு அவன் சொல்றான், அவன் பறந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இவன் நம்பிடுவான். அந்த இது பீமன் கதை விடுவான்ல, அப்படி விட்டுட்டு அது மாதிரி இவனும் கதை விடுவானா, விட்டுட்டு அந்த கதை மேலேயே அவனே ஏறி பார்ப்பான். அந்த கதை மேலே ஏறி பார்த்துட்டு அவனுக்கு வாங்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் மனம் வந்து எங்களுக்கு சொல்லுவான். நான் ஒத்துக்கவே மாட்டான் மனம், அது நிச்சயமா பண்ணுவான்னு. நிச்சயமாவே அந்த பையன் என்ன பண்ணான்னா, ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கும், 3 ஸ்டெப்ஸ் இருக்கும், இறங்கி ஸ்டெப்ஸ் திரும்பிடும். அந்த காம்பவுண்ட் வால்ல பசங்களை தூக்க சொல்லி தூக்கி போட சொல்லுவான் அவனை. அவன் அப்படி தூக்கி போடுவாங்க. அவன் அதை பிடிச்சிட்டு விழுந்துருவான். அதே பறந்துட்டான், அவன் பறந்துட்டான். அப்புறம் பாளையங்கோட்டை ஸ்கூல்ல நானும் அக்காவும் படிக்கும் போது நினப்பிருக்கு, ஒரு நாள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அப்போ வந்து மாட்டு வண்டியில போவோம். மாட்டு வண்டியில ஏறி உட்காந்துதான் இதுக்கு போயிட்டு வருவோம். சர்க்கிள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சாரட்டக்கர். அது மாடு என்னாச்சு, ஸ்லிப் ஆகி உழுதுற மாதிரி போயிட்டு வந்துருச்சு. பார்த்தா மூக்குல ரத்தம். எங்களுக்கு ஒரே பாவமா போச்சு. ஐயோ, மாடுக்கு மூக்குல ரத்தம் வந்துச்சுன்னு பண்ணோம். அது ஒண்ணு நினைப்பு இருக்கு. அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு அப்பா, அந்த மாட்டுக்காரன் ஏதோ பிரச்சனை ஏதோ வரலையோ என்னமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆபீஸ்ல இருந்து ஒரு கார் அனுப்பிச்சு விட்டாரு எங்களை கூப்பிடறதுக்கு. அவன் வந்தான், நின்றுட்டு இருந்தான். நான் 2 பேரும் வந்தோம். வந்தோடனே அப்பா கார் அனுப்பிச்சிருக்காருமா, வாமான்னு. நீ யாரு, எங்களுக்கு தெரியாது, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிட்டோம். அவரு கெஞ்சுறாரு, ஏமா இது நாங்க வரமாட்டோம், உங்களுக்கு தெரியாது, நாங்க வரமாட்டோம். 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வெளியில வரல. அப்புறம் அவர் போய் அப்பாவை திருப்பி கூப்பிட்டு வந்து, அப்பா வந்தாரு. வந்து அவரை திட்டவும் முடியல. பரவாயில்ல பசங்க இப்படிதான் இருக்கணும், நான் தாண்டா அனுப்பிச்சேன், வேற யாரா கார் அனுப்புவா, அப்பா கூட்டிட்டு போனாரு எங்களை. அது ஒரு இது.
அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். நான் வந்து மாட்டுக்காரன், நம்மளுக்கு தான் எப்பவுமே ஓட்டுறது தானே பிடிக்கும். அதனால மாட்டுக்காரன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சிடுவேன். பிடிச்சிட்டு இந்த மாட்டு இது பண்ணிட்டு வருவேன். அது அப்படியே சாணி போடும். காலில் சுகமா இருக்கும், சூடா வந்து விடுவோம். ஆன்னு காமிச்சிட்டே ஒரு வீட்டுக்கு வந்தா சிட்டி கைய காலெல்லாம் கழுவி விடுவாங்க. இதுதான் வேலை. அப்புறம் அந்த பிரசிடென்ட் கான்வென்ட் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்க தேர்ட் வரைக்கும் அங்க படிச்சோம். அப்புறம் வந்து தேர்ட் இருந்து ஃபோர்த்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்ப நான் எங்க எல்லாத்தையும் மயிலாப்பூர் அனுப்பிச்சிட்டாங்க, தாத்தா பேட்டி வீட்டுக்கு, விஜயமாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு எங்களுக்கு வந்து எக்ஸாம்னா ஏர்லி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் முன்னாடியே வந்துட்டோம். நீங்க லதா விஷாந்தா சொன்ன நிறைய எக்ஸாம் எழுந்து அது மாதிரி எங்களுக்கு பிரைவேட் எக்ஸாம், எங்க 3 பேர் மட்டும் தனியா எக்ஸாம், எங்க 3 பேர் இங்க வந்துட்டோம். எங்க நம்ம மயிலாப்பூருக்கு அங்க வந்து விஜயமாமா வந்து டியூட்டோரியல் கால் படிச்சிருந்தாங்க. அப்புறம் தான் கேட்டேன், என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு. டியூட்டோரியல் கால் படிச்சிருந்தாங்க, எஸ்எஸ்சி பியூசி ஏதோ ஃபெயில் அப்ப படிச்சிருந்தாங்க மயிலாப்பூர்ல. ஸோ கொஞ்சம் எல்லாம் அங்க இருந்துட்டு அப்புறம் தான் இது சேலம் வந்தோம். சேலம் வந்தபோது பாலமந்திர்ல வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அங்க படிச்சோம். 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஊர்ல இருந்து சொர்ணபுரி, சேலம் சொர்ணபுரியில இருந்து பாலமந்திரிக்கு வரதுக்கு ஏதோ ஒரு பஸ், ஸ்கூல் பஸ் தான். அப்பெல்லாம் ஸ்கூல் பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் செகண்ட் ட்ரிப்னு இருக்கும். அது செகண்ட் ட்ரிப் அப்படிலாம் தெரியாது. செகண்ட் ட்ரிப்னு ஒரு வேர்டு, அது செகண்ட் ட்ரிப்ல போறோம் ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போறோம். ஒரே பஸ் போயிட்டு ஒருத்தரை விட்டுட்டு திரும்பி வந்து அதே பஸ்ல இன்னும் போறோம் எங்களுக்கு தெரியாது. ஏதோ செகண்ட் ட்ரிப்ல போறோம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல தான் சொர்ணபுரி போனோம். சொர்ணபுரியில வந்து எங்க அப்பாவுக்கும் ஆபீஸும் வீடு தான் ஒரே தான். ஃபர்ஸ்ட் ரூம் வந்து ஆபீஸ், பின்னாடி ஃபுல்லா வீடு சொர்ணபுரியில. ஸோ அந்த அப்பா ஆபீஸுக்கு வீட்டுல தான் இருக்கிறது. எங்க அந்த காலத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது அதேதான் ஆபீஸ். அப்போ ராமசாமி ஒரு பியூன் இருப்பான். நானும் பாபு மனோ 3 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ல போய் நின்றுடுவோம். அப்பா சாப்பாடு ரெடியா இருக்காது. ஸோ நாங்க அங்கிருந்து பார்த்துட்டே இருப்போம். ராமசாமி ஸ்பூன் அம்மாட்ட வெயிட் பண்ணி சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு பஸ் வந்தோடனே நாங்க வருவோம், ஓடி வருவோம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. சில நாள் லேட் ஆகும் போது சொல்றோம், சீக்கிரம் வந்தா எடுத்து வந்துருவோம், இல்லாட்டி அவன் ராமசாமி கூட கொடுப்போம். அது ஞாபகம் இருக்கு. அது முடிஞ்சுதான் வி கேம் டு சென்னை கிருஷ்ணபுரம். அங்க சென்னை கிருஷ்ணபுரம் வந்து போறோம், வி கேன் வாக் டு தி ஸ்கூல். அப்போ 3ஆம் கிளாஸ் போய் அப்பதான் ஸ்ரீதர் வந்து அப்பதான் பிறந்து, ஐ மீன் அப்பதான் ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறான் பாலமந்திரில. பேபி கிளாஸ் 1ஆம் கிளாஸ் அது மாதிரி. அவன் பேபி கிளாஸ். அவன் ஸ்கூலுக்கே போட்டு பிடிக்காதவனுக்கு. அவன் தான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பிலீஃப், அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பணமே வர ஆரம்பிச்சதுன்னு. அது வரைக்கும் ஏழையா இருந்தாரு. எப்போ ஸ்ரீதர் பிறந்தாரோ அப்பதான் கையில பணம் தங்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பணமே இல்லைன்னு. அதனால ஸ்ரீதருக்கு பயங்கர செல்லம். அவனுக்கு வந்து என்ன பேர் தெரியுமா? நைலக்ஸ் பேபி. எங்களுக்கு எல்லாம் காட்டன் ஷர்ட், அவனுக்கு கூட நைலக்ஸ் ஷர்ட் வரும். நைலக்ஸ் ஷர்ட் அவனுக்கு போட்டு அதை கழட்டவே மாட்டான். 3 நாள் அதே பளபள நைலக்ஸ், ஒரு பிரவுன் கலரு, ஒரு ப்ளூ கலரு. எங்களுக்கு ஒன்று கூட கிடையாது. அவனுக்கு எல்லாம் பிசினஸ் எந்த நைலக்ஸ் தான் போடுவான். பாபு மனோக்கு நான் போட்டதான் அவங்க 2 பேருக்கு. இப்படிதான் நான் எனக்கு வந்து விஜயமாமா வரும். விஜயமாமாவோட பழைய துணி எனக்கு வரும். அதான் நான் போடணும். அது இப்படி போயிட்டு இருக்கும். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷர்ட் புதுசு, அதுவும் நைலக்ஸ் பேபின்னு பேரு. படுத்துட்டே இருப்பான், காலங்காலத்தை எந்திரிக்க மாட்டான். பால் கத்துவான், பால் பால் கொடுக்கணும். நடுவுல பெட்ஷீட் போட்டு எல்லாம் படுத்துட்டு இருப்போம், கம்பளை வச்சு எல்லாம் படுத்துட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து எந்திரிக்கிறதுக்கு அது கம்பளை சின்னதாட்டே போகும். இவன் ஐலண்ட் மாதிரி ஸ்ரீதர் மட்டும் படுத்துட்டு இருப்பான். நாங்க எப்போ வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோமோ அப்பதான் எந்திரிப்பான். அது வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போடுவேன். நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கே போக மாட்டோம். அது டைம் ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி வெளியே போய் நின்று போயிட்டு வரோம் அப்படின்னு கத்துவோம். முடிச்சுடுவான். வா ஸ்கூலுக்கு வானா அவன் திருப்பி போய் படுத்துவான். அது அவனு செல்லம். அப்பா சொல்லுவாங்க, போடி பானான்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. அவன் அந்த காலத்துல இருந்து அது மாதிரிதான். 2ஆம் வரை கொடுக்கணும் அவனுக்கு. ஒரு டம்ளர் எஞ்சி உட்காந்து கையில பால் கொடுத்துடணும், குடிச்சிருவான். குடிச்சிட்டு பத்தாததுக்கு இன்னொரு அந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் ஊத்தி கொடுத்தாதான் அது அவனுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு குடிப்பான். எப்பவுமே 2 டம்ளர் வச்சுட்டு இருக்கோம். கரெக்டா எடுத்து மாத்தி கொடுத்துடணும். அதுல போர்னிட்டா எல்லாம் போடுறதா கணக்கு. சும்மா மேல 4 தூவி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் போர்னிட்டா கணக்கு. நிறைய போர்னிட்டா போட்டு சக்கரை எல்லாம் கிடையவே கிடையாது. ஆன பால் கொஞ்சம் போட்டு தலையில போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பிரசிடென்ஷியல் கார்டு சொல்ல விட்டேன். அங்கெல்லாம் சிஸ்டர்ஸ் தானே அந்த இது போட்டுட்டு இருப்பாங்க, கவுன் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அதுல ஒரு இடுப்புல ஒரு கயிறு கட்டிருப்பாங்க. கயிறு பெருசா தொங்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் லாஸ்ட்ல அந்த கயிறு எடுத்து அப்படியே அடிப்பாங்க பசங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து பாலமந்திரி வந்த உடனே அங்க டீச்சருக்கு எல்லாம் வந்து எப்படி கூப்பிடணும்னா அக்கான்னு கூப்பிடணும். எல்லாரும் ஜெயா அக்கா, அந்த அக்கா, ஜானகி மட்டும் சிஸ்டர். அவங்க சிஸ்டர். ஏன்னா எங்க எச்எம் வந்தா சிஸ்டர், மத்தவங்க எல்லாம் அக்கா. இந்த அக்காக்கெல்லாம் என்ன வேலைன்னா எனக்கு இப்பதான் தெரியுது, அவங்களுக்கு பொழுது போகாம எங்களெல்லாம் கூப்பிட்டுச்சுக்கிட்டு வீட்டுக்கு அதெல்லாம் கேட்பாங்க, என்னடா ஆச்சு ஏதாச்சும் கதை எதை ஞாபகம் இருக்கு அப்படின்னா, இந்த சோப் குளிக்கும். எங்க எல்லாருக்கும் ஒரே சோப் தான், பாத்ரூம் போட்டு சோப் இருக்கும், எல்லாரும் சோப் போட்டு குடிச்சிட்டு வருவோம். ஏன்னா அப்படியே அவங்க அம்மா பண்றாங்க, ஆளுக்கு ஒரு சோப் வாங்க சொல்ல. ஒருத்தவங்க போட்ட சோப்பு இன்னொருத்தர் போக கூடாது. வீட்டுக்கு சண்டை போட்டு தண்ணி சோப்பு.
அதே மாதிரி எங்க அம்மா வந்து இவ்வளவு பேர் எங்க குளிக்க வைக்கிறது. அதனால நான் ஒரு நாள் குளிச்சேன்னா அடுத்த நாள் எனக்கு குளிக்க கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு குளி. அது ஆல்டர்னேட்டிவா குளிப்பாங்க குளிக்கிறது. அப்படியே பண்றாங்க. டெய்லி குளிக்க சொல்லு. இப்படி எல்லாம் ஸ்கூல் டீச்சர் சொல்லி இவங்க சொல்லியிருக்கேன் நான். அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பதான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரமான்னு ஒரு பொண்ணு. அந்த காலத்து பசங்க எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பேசவே மாட்டாங்க. நான் தான் அவனுக்கு ரமாட்ட பேசிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா அவ எங்க போறப்போ அந்த ஸ்கூல் பேக் வந்து கிளாஸ் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. அதை நான் வச்சுட்டு இருக்கேன். பாத்துக்கோன்னு கொடுத்து போய் நான் கையில வச்சுட்டு இருக்கேன். என்னடா அது கேர்ள்ஸ் பேக் வச்சிருக்கேன், கேர்ள் பேக் வச்சிருக்கேன். என்ன கேர்ள் பேக் வச்சா அது என்ன கேர்ள்ஸ் பேக், என்ன ஸ்கூல் பேக் அதே நீ பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க 4th கிளாஸ் படிக்கும் போது. சோ எங்களுக்கெல்லாம் அந்த சென்ட் மேரிஸ்ல இருக்கும் போதெல்லாம் ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து மதர் சுப்பீரியர், இவங்க எல்லாம் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி சுத்துறவங்க எல்லாம் அவங்க பேர்லாம் சிஸ்டர்ஸ். அவங்க ஹெட் மிஸ்டர்ஸ் மட்டும் மதர் சுப்பீரியர், மதர்னு கூப்பிடணும். இவங்க எல்லாம் சிஸ்டர். அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்கல்ல லாஸ்ட் டைம் நான் சொல்லும் போது சாப்பாடு கொடுக்கும்போது நான் தான் வந்தேன் ஸ்கூலுக்கு, நான் தான் சாப்பாடு கொடுத்தேன். அம்மா சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன் நான். அப்புறம் பேசுறப்ப ஞாபகம் வந்தது. அம்மா வந்திருந்தாங்கன்னா நானு, பாபு, மனோ 3 பேர் ஸ்கூலுக்கு போறோம். அப்புறம் ஸ்ரீதர், சங்கர், லதா இதெல்லாம் வீட்டுல இருந்தா எங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? யாரு பசங்களை பாத்துக்கிறது? எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அது லதா ஸ்கூல் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் வந்து சாப்பாடு கொடுப்போம். அப்போ வந்திருக்காங்க. நாட் பிஃபோர். அப்பெல்லாம் டிராமாவில் நடிப்போம். அந்த டிராமாவில் நடிக்கும் போது எனக்கு ஒரு வேஷம் போட்டுட்டாங்கன்னா அடுத்த டிராமாக்கு அதே ஷோல அதே ஈவினிங் ப்ரோக்ராம்ல இன்னொரு ஆக்ஷன் வரும். அவ்வளவு டிமாண்ட் நம்மளுக்கு எல்லாம். ஒரு வாட்டி தான் வந்து என்ன இவனே எல்லா டிராமா நடிக்காது ஒரு கிங் வேஷத்தை வந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க. அதான் லதாவோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் லதா குழந்தைய வந்து இவரோட குழந்தை கேக்கல நான் சொல்றது கேட்கலையா? கேக்குதா? இல்ல நான் தாசரதன் 3 வைஃப் நின்றுட்டு குழந்தைய வச்சு ராமர் ஆடிட்டு இருப்போம் குழந்தைய. அந்த குழந்தை வந்து லதா. டிராமா ஆரம்பிச்சுன்னா அம்மா வந்து தொட்டில் கொண்டாந்து குழந்தைய போடுவாங்க. சோ அம்மா லதாவோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் when she was a baby. அதுக்கு போது எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு அந்த இதுல. போடுவாங்க. பாபுவும் மனோவும் லவா குச்சா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த டிராமால லவா குச்சா அவங்கதான். எல்லா டிராமாலும் இந்த பசங்க தான், வேற யாருமே கிடையாது. எல்லாம் இந்த தான் பசங்க. எங்களுக்கு 2ஆம் கிளாஸ்ல இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு என்னையும் பாபனாவையும் ஒரு பக்கத்துல ஒரு குட்டி ரூம் போயிட்டு சட்டை பேண்ட் எல்லாம் கட்டிட்டு ஒரு வேஷ்டி இது போட்டு அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு என்னமோலாம் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ஒரே அழுகா இருந்துச்சு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதான் லவகுசா வேஷம் போட்டு நாங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கணும். பின்னால பேக்ரவுண்ட்ல பாடுவாங்க. நாங்க இப்படி கையை மட்டும் இப்படி ஆட்டிட்டு இந்த பக்கம் ஜால்ரா போட்டிருக்கோம். அவ்வளவுதான் நாங்க பண்ணுவோம். லவகுசா நிக்க வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல அந்த பாட்டு ஜகம்புகளும் புண்ணிய கதை ராமனின் கதையை பாடும். அது பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா அந்த சீன் நடக்கும். அதுலதான் இவர் வந்து தசரதெல்லாம் வர்றதுல பேக்ரவுண்டு. வேற டிராமாவே கிடையாது. அந்த அந்த பாட்டு பாடிட்டு ஃபுல் ராமாயணம் நடக்கும். ஃபுல் ஸ்டேஜுக்கு நாங்க 2 பேரும் ஃப்ரண்ட்ல, நானும் ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இப்படி பண்ணிட்டே இருக்கணும் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும். அந்த ஒரு இது வீணையை மாட்டிக்கிட்டு லெப்ட் கையில ஜால்ரா, இந்த கையில வந்து கையை இப்படி காட்டிட்டு இருக்கணும். நாங்க தான் பாடுறோமா. அது ஃபுல்லா பாடுறதுதான் பிராக்டிஸ். நீங்க என்ன நடிக்கலாம் ஒண்ணு இல்ல, சும்மா வந்து போயிட்டு பாட்டு பாட்டு இருக்கணும். சும்மா ஏதோ இத்தனை பேர் வந்தாங்க ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன், உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்து விட்டாங்க. நீங்க நடிக்கலாம் ஒண்ணு இல்ல. அது அந்த பாட்டு ஃபுல்லா அது அந்த ராதா டீச்சர், எங்க 2nd கிளாஸ் டீச்சர், அவங்க தான் பாடுறாங்க. அவங்களும் இன்னொருத்த பேர் 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. ராதாக்கா. அப்புறம் அவங்க ராதாக்கா ரொம்ப வருஷமா பாப்பா காலேஜ் படிக்கிற கூட போயிருக்கோம். அங்க இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு 20 வயசு தான் அப்ப நினைக்கிறேன். அவங்க இருந்தாங்க அது பாட்டுக்கு இத்தனை வருஷத்துக்கு. அதான் அந்த ஜகம்புகளும் பாடிட்டு அதுல இருந்து எவ்ரி இயர் நம்மள டிராவ் பண்றாங்க. அந்த போட்டோ ரொம்ப வருஷமா இருந்துச்சு. 30 வருஷமா அந்த பிரேயர் ரூம்ல 2 பேர் போட்ட போட்டோ அங்க ஸ்கூல்ல பிரேயர் ரூம்ல அந்த போட்டோ இருக்கும். நாங்க எப்ப போனாலும் போய் பாப்போம். அதுல அந்த போட்டோ இருக்கும். அந்த மாதிரி சென்ட் ஆனிஸ்ல நாங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 2nd, 3rd, 4th படிக்கும் போது நான் தான் டான்ஸ் ஆடுறேன்னு தெரியுமல்ல. ஆமா, அவ வந்து ஏஞ்சலா ஒரு இதுல, அதாவது நாங்க ஃப்ரண்ட்ல டான்ஸ் ஆடுறோம். பின்னால நிக்கிற ஏஞ்சல்ஸ்ல அவ ஒருத்தி உமா. முன்னால நாங்க டான்ஸ் ஆடுறோம். ஆனா ஸ்கூல்ல என்ன ஃபங்க்ஷனு, சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா கூட என்னோட டான்ஸ் ஒண்ணு இருக்கும். இல்ல அப்பதான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தெரியும் ஒரு டான்ஸ் ஆடிடுவா அப்படின்னுவாங்க. சரி ஒரு டான்ஸ் ஆடிட வேண்டியது. அப்பதான் 3rd ஸ்டாண்டர்டு
ஆனா திட்டு விழும். அதே மாதிரி டான்ஸ் மட்டும் ஆடினா பத்தாது, படிக்கணும் அப்படின்னு அதுக்கு திட்டு விழுவோம். பிராக்டிஸ்னு போயிருவோம், அதுக்கு திட்டு விழுவோம். கேட்கல ரவி, மியூட்ல இருக்க ரவி. என்ன பிரச்சனைன்னா, ஒரே இதுல ஒரு இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆடுற மாதிரி. அது என்னன்னா கை இப்படி பிடிச்சிக்கணும், அவங்க இப்படி கை பிடிச்சிப்பாங்க, அப்படியே போட்டு ஒரு வரணும் ஒரு இது. எனக்கு ஒரே அழுக கோவம். அக்கா மட்டும் தனியா ஆட விடுறீங்க, என்னைய மட்டும் கேர்ளோட ஆட சொல்றீங்களே, அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்டம். ஏன்னா சயின்ஸ் எல்லாம் கேர்ள், ஏன்னா பசங்க எல்லாம் ரொம்ப பேசினாங்கன்னா ஒரு கேர்ளை பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க, பேச மாட்டான். ரொம்ப பேசினான்னா 2 கேளுக்கு நடுவில் ஒரு பையனை குறைச்சிருவாங்க. சோ இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி இருந்தனால என்னைய கேர்ள் இப்படி கையில பிடிச்சிக்கிட்டு சுத்தி வர சொன்னாங்கன்னு எனக்கு ஒரே கோவம். நான் மட்டும் பண்ண மாட்டேன், அக்கா மட்டும் தனியா ஆடுறாங்க, எனக்கு தனியா ஆட விடாம எனக்கு கேர்ளோட போட்டு. அதுக்கடுத்து கிளாஸ்ல பேசிட்டே இருந்தோம்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் மாத்தி மாத்தி குறைச்சிருவாங்க, பேச மாட்டோம். கேர்ள்ஸ் பேச மாட்டோம். ஆமா, பேச மாட்டோம், மாத்தி மாத்தி குறைச்சிருவாங்க. அதுவும் ரொம்ப பேசினாங்கன்னா பசங்க எல்லாம் 2 கேர்ள் நடுவில் ஒரு பாய குறைச்சிட்டு தான் அல்டிமேட் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி ஸ்ரீதர் இந்த மாதிரி ஒரு டிராமால அவனோட ரோல், அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சான். ஒரு பொண்ணு வந்து தயிர்காரி, அவ வந்து என்னவோ இமேஜின் பண்ணி பெரிய ஆளா மாதிரி இமேஜின் பண்றாளாம். அதனால அவ வந்துட்டு இருக்கும்போது இவன் எதுக்கு வரணும், ஸ்ரீதர் எதுக்கு வந்துட்டு அவன் கேட்கறான், அவன் வில் யூ மேரி மீ, அதான் அவனோட ஃபர்ஸ்ட் டயலாக், வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டு அவன் போயிடணும். சோ அவன் அவ்வளவுதான் அவனோட டயலாக். அந்த பொண்ணு நினைச்சிட்டு போலாம், இவனை கல்யாணம் பண்ணிட்டா இப்படி ஆயிடும் அப்படின்னா தயிர் பாலம் உடஞ்சு போய் நஷ்டமாயிடும் அந்த டிராமா. அதெல்லாம் அவனோட டயலாக், அதான் ஸ்ரீதரோட டயலாக். அதை வச்சு வீட்டுல நிறைய கிண்டல் பண்ணுவான். வீட்டுல வந்து ஒரே இது பண்ணிட்டு வராங்க. இன்னொரு டிராமால நான் தான் சிவாஜி மகாராஜ் பெரிய தொப்பி போட்டுட்டு சிவாஜி. அப்புறம் சிவாஜிக்கு ஒரு ஒய்ஃப் ஒண்ணு இருக்கும். ஒரு டயலாக் வந்து சகியே அப்படின்னு சொல்லணும். அது வந்துட்டு மீதி போய் ஒரே கலாட்டா. அப்புறம் அது அந்த வயசுல 5ஆம் கிளாஸ்ல இவ்வளவு கலாட்டா. ரொம்ப ஷை ஆயிடும். சகியேன்னு வேற சொல்லணும். அந்த பொண்ணு பேர் வந்து பேர் மறந்து போச்சு. நம்ம இது கும்மி ஆட்டம் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி இன்னொன்னு இருக்கு ஜல்சாவா, என்ன இப்படி பண்றது, அது என்னது, ஜால்ரா. நான் நிறைய லசீம். அது இந்த காலத்துல லசீம்லாம் இருக்கா இல்லையா தெரியல. பஞ்சாபி இது அந்த இது ஆடுவாங்கல்ல, பாங்கரா. ஆடி இருக்கோம். கட்டையில சலங்க இருக்கும், லசீம் ரவுண்டா இருக்கும். இப்படி வச்சுட்டு எல்லா டான்ஸ்லயும் நான் இருப்பேன், எல்லா ஸ்கூல்லயும். நீ சொல்றது குறைச்சி வச்சிருக்கிறதா நீ சொல்றது, வட்டத்துக்குள்ள இருக்கிறது. நான் சொல்றது குச்சியில இருக்கும், அது லசீம், அது பேரு. நீ சொல்றது ஜால்ரா. இந்த லசீம் தான் வந்து நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு சொன்னேன், ரமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆடும். அந்த பாட்டு அந்த வச்சுட்டு இந்த பிருந்தாவனத்தின் கண்டட் வந்து அந்த பாட்டு அது ஸ்டில் ரிமெம்பர் தட் சாங். அவங்க பாடி அந்த டான்ஸ் ஆடுறது. இன்னொரு பாட்டு இருக்கு, அது சினிமா பாட்டு ஒன்று இருக்கு. ஜல் 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 என லட்சுமி நோலி தல ஜல ஜல் என கால்களிலே ஜல் 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 என மாடலே சேர்ந்துட்டு போகலாம். இதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வரும் இல்ல, அதுல சலங்கை ஒளி தான் வரும். அதுல ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி எஸ் ஜானகி பாட்டு. அது வந்து மாத்திட்டு இந்த லட்சுமி வச்சு ஆடுறப்போ அதை போட்டு பாடுவாங்க. ஓகே. ஆனா கேர்ள்ஸ் தான் மோஸ்ட் அது சேர்த்துவாங்க. கேர்ள்ஸ் தான் ஆடுவாங்க, பாய்ஸ் அதெல்லாம் அந்த பாய்ஸ் வரக்கூடாது, அதெல்லாம் தொட்டா ரொம்ப கஷ்டம். 4ஆம் கிளாஸ் பாய்ஸ்க்கு வந்து டம்பிள்ஸ் வச்சுதான் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட் மார்ச் பாஸ் பாய்ஸ்க்கு இருக்கும், டம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்க இதுதான் இருக்கும். ஸ்கூலுக்கு போனது எப்ப? அது ஊட்டியில சித்தி கூட ஸ்கூலுக்கு போனது. அப்ப நீங்க ஹை ஸ்கூலா இல்ல எலிமெண்டரி ஸ்கூலா சித்தி? வசந்த் சித்தி 3ஆம் கிளாஸ் சொன்னீங்களே, எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு? 3ஆம் கிளாஸ் பியூன் சைக்கிள்ல பியூன் பேக் வச்சு தள்ளிட்டுருவாங்க, நான் நடந்து கூட போயிட்டே இருவேன். கூட்டிட்டு வருவாங்க. எப்போதும் கூட சைக்கிள்ல உட்கார சொல்லுவாங்க, நான் உட்கார மாட்டேன். நான் பேக் மட்டும் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு கொண்டு விட்டுட்டு சாந்தி வித்யாலயா ஊட்டியில 3-4 அம்மா நடந்து போவாங்க, சித்தி கார்ல போவாங்கன்னு. அது தெரியலையே.
இல்ல அம்மா அம்மா அப்படிதான் சொல்லிருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு நடந்து குடுங்குன்னு அதே ஸ்கூலுக்கு வசந்திய வந்து கார்ல வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. முன்னாடி அவ போய் அனுப்புவா. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா சித்தி ஸ்கூல்ல முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அம்மா இருக்காங்களே, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும், டான்ஸ் பிராக்டிஸ் அது இதுன்னு ஏதாவது இருக்கும். அதனால இவங்க லேட்டா வருவாங்க. அதனால தாத்தா என்ன பண்ணுவாரு, கார் வச்சு இவங்க வந்துருவாங்க. அம்மா அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேரு சாந்தி விஜயா ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டோனோ சில் வரைக்கும் கதை பேசிக்கிட்டே வருவாங்களாம். அந்த கதை பேச வர்றது அப்பா உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருப்பாரு அங்க காரம் நிறுத்தி. அது நியூஸ். அது அக்கா சொல்லுவாங்க, என்ன பாய மூட மாட்டாங்க பேசிட்டே. எனக்கு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அவ்வளவு நினைவு இல்ல. அப்புறமா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அங்கே தானே படிச்சேன். 7 8 9 இங்க அப்பா பியூன் வந்துச்சோ என்னமோ, அப்ப நடந்து வந்தனோ என்னமோ இருக்கலாம், மேபி நினைவு இல்ல. நீங்க 7ஆம் கிளாஸ் நான் வந்திருக்கேன் உங்க ஸ்கூலுக்கு. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் வந்திருக்கேன் உங்க கூட ஸ்கூலுக்கு. நீ வருவ. அதான் அப்பதான் வந்து அக்கான்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்கச்சி தம்பி அக்கான்னு நான் அக்கான்னு கூப்பிடுவேன். சித்திய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தம்பி தான் சொல்லுவாங்க, அக்கா பையனா சொல்ல மாட்டாங்க, தம்பி தான் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அப்படி கணத்து கிள்ளுவாங்க. அவங்க சிஸ்டர், அவங்க ஜீவன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு ஜீவான்னு, வசந்தியோட ஃப்ரெண்டு. இப்படி கிள்ளுவாங்க. அதுக்காக வேண்டிய வசந்தி வந்து இது போட்டிருப்பாங்க, கோட், ரெயின் கோட், அது உள்ள போயிடுவேன். சோ அது வெறும் வெளியில கால் மட்டும் தான் தெரியும் எனக்கு. நான் அப்படி அந்த ஸ்கூலுக்கு வரைக்கும் போவேன். இதனாலதான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டாக்கா எல்லாரும் பெரிய பையன் நினைச்சுக்குவாங்க அவளை. ஆமா, எல்லாரும் பெரிய பொண்ணு. நான் தான் அக்காட்டு கூப்பிட சொன்னேன். ஏன்னா எனக்கு அக்கா அண்ணா இல்ல, என்ன யாரும் அக்காட்டு கூட மாட்டேன், எனக்கு ரொம்ப கவலை. அதனால நான் தான் எல்லாரும் அக்கா அண்ணான்னு கூப்பிடுறேன், என்ன யாரும் அக்கான்னு கூப்பிட மாட்டேன், இவன் அக்கான்னு கூப்பிட சொன்னேன். ரமேஷ் நீ ஒன்னும் சொல்லவே இல்லை. ஆனா சாந்தி விஜய்ல வெறும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, நானும் அங்கதான் படிச்சேன். ஆமா, சும்மா ஸ்கூலுக்கு அவங்க கூட போனேன். நான் ஒண்ணும் நாங்க படிக்கல. நான் சொன்னேன், அங்க இருந்து வந்திருக்கும் போது சும்மா சித்தி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, லீவுக்கு வருவாங்கல்ல, விடுவாங்கல்ல. அப்போ இங்க நான் கோயம்புத்தூர் இருக்கும் போது அப்பா என்ன சொன்னேன், அந்த மாதிரி வந்து விட்டுருவாங்க இங்க தாத்தா வீட்டுல. நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போல. அப்போ சும்மா போயிட்டு இவங்களோட கேம்ஸ் ரூம் ஏதோ இருக்கும், அங்க இது ஆடுவாங்க, அந்த இடுப்புல சுத்திட்டு ஹூப் எல்லாம். I don't know what I was doing. அந்த whole day ஸ்கூலுக்கு வந்து I'll be there in the school. இவங்க போய் சாயந்தரம் வர வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியல, எனக்கு I don't remember. பட் ஸ்கூலுக்கு போனது ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல வந்து இந்த ரூம்ல தனியா விட்டுருவாங்க, இந்த ஜிம்னாஸ்டிக் ரூம்ல. அந்த ரூம்ல நான் இருப்பேன். என்னவோ that's all I know. எங்க ஸ்கூல் கதையில வேற ஒரு குவார்டர்லி ஒரு ஸ்கூல், ஹாஃப் இயர்லி ஒரு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கேன். அதனால ட்ரிச்சில வந்து 3 months தான் குவார்டர்லிக்கு போனா, ஹாஃப் இயர்லிக்கு புதுக்கோட்டையா இல்ல புதுக்கோட்டை புதுக்கோட்டை. அப்புறம் பிரைமரி இதோட முடிஞ்சா, இந்த வாரத்தோட முடிஞ்சா பிரைமரி இல்ல. ரவி ரமேஷ் சொல்லல. ரமேஷ் அது சைக்கிள் டயருக்குள்ள கால் விட்டதுதான் அவன். வேலூர், அதாவது இல்ல சிந்தாமணி, மதுரை, சாரி மெட்ராஸ், சென்னையில சிந்தாமணி இருக்கிறதுல வெஸ்ட்ல நாங்க தங்கி இருந்தோம் அண்ணா நகர்ல. என்னோட வேலை என்னன்னா, நான் திருவிக்கா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் அப்ப நானு. அது என்னோட 9th ஸ்டாண்டர்டு. இவங்க 2 பேரும் வள்ளியம்மாள்ல, ரமேஷும் உமாவும் வள்ளியம்மாள் கான்வென்ட்ல படிச்சிருந்தாங்க, சிந்தாமணிக்கு எதிர்க்க. என்னோட டியூட்டி என்னன்னா, எனக்கு வந்து 8:30 மணிக்கு கிளாஸ், 3:30 மணிக்கு முடிஞ்சிடும் திருவிக்கா. சைக்கிள் அப்போ அந்த ஹெர்குலஸ் சைக்கிள், பெரிய சைக்கிள். நான் 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இவங்களுக்கு 4:30 மணிக்கு ஸ்கூல் விடும். 4:30 மணிக்கு போகணும். போனா பின்னால ஒரு பேக், அவரோட பேக் வச்சுக்கிட்டு உமா, ஃப்ரண்ட்ல ரமேஷ், 2 பேரையும் வச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வருவேன். வந்து வீட்டுல ஒன்னாதான் டியூட்டி. டெய்லி வந்து இவங்க ஸ்கூல்ல வந்து நான் வீட்டுக்கு கூட்டு வரணும், இதுதான் டியூட்டி. அந்த காலை வச்சுக்கிறதுக்கு முன்னால அந்த பார்ல வந்து 2 இது இருக்கும், இப்படி நீட்டிட்டு இருக்கும், அதுல கால் வச்சுப்பான். இவன் பின்னால இந்த ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துப்பான். எனக்கு கரெக்டா இருக்கும், தலைக்கு மேல வேணும், அவன் உட்காந்துப்பான். பின்னால உமா அவ்வளவு பெரிய பேக் வச்சுக்கிட்டு அவன் உட்காந்துப்பான். இப்படிதான் மிதிச்சுட்டு வருவேன் நான். அன்னைக்கு ஒரு நாள் வரும்போது என்ன ஆச்சு, அக்கா வந்து லேடி MCTM ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அக்கா. அவங்க ரிக்ஷால போயிட்டு வருவாங்க. இட் சோ ஹேப்பன், நான் அவங்களை கூட்டிட்டு வரும்போது ரிக்ஷாக்காரன் வந்தான், என்னை ஓவர்டேக் பண்ணிட்டான். நம்மளுக்கு ஓவர்டேக் பண்ணாதான் பிடிக்காது, என்ன எப்படி அவன் ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட், அதுவும் கொஞ்சம் இறக்க வேற அந்த ரோடு. ஸோ ஐ ஓவர்டேக் ஹிம். டூக் பண்ணி வந்துட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பள்ளத்துல ஏறி இறங்கும் போது இவர் ரமேஷோட காலு வெளியில வந்துருச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து. அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டாண்டுக்குள்ள காலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் வீலுக்குள்ள விட்டான்.
விட்டா என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ்வளவு ஃபாஸ்டா அப்படி போயிட்டு ஊந்தா. ஃப்ரண்ட் வீல்ல காலை விட்டோன்னு ஃப்ரண்ட் வீல் நின்னுருச்சு. அப்படியே குதிரை, அந்த சினிமால குதிரையெல்லாம் விழுவேன் அந்த மாதிரி நான் விழுந்தேன், விழுந்தா. முன்னாடி நான் ஒரு பக்கம் விழுகுறேன், உமா ஒரு பக்கம் விழுகுறா, இவன் சைக்கிள் கடியில கால் மாட்டி சைக்கிள் கடியில நான் செத்து போயிட்டேன்னு கத்துறான். வீட்டு முன்னால போய் விழுறோம். எல்லாம் வந்து ஃபோக்ஸ் எல்லாம் ஒடிஞ்சு போய் அவன் கால்ல குத்தி அதை உடனே எடுத்துட்டு போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு, அப்புறம் அப்பா உனக்கு மேல நீ சைக்கிள் தொட்டேனா பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திட்டு விழுந்து, அப்புறம் மறுநாள் வந்து என்ன பண்ண போற, போ சைக்கிளை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சரின்னு போய் சைக்கிள் இந்த ரூபா போய் ரிப்பேர் பண்ண போ, ஒரு ரவுண்ட் அடிச்சு வா போ அப்படின்னு. என்னன்னா அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லியிருக்காரு, அம்மா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இம்மிடியட்டா ஓட்டிடணும், அப்பதான் அந்த பயம் தெளியும். இல்லாட்டி அவன் இது பண்ண மாதிரி உன் மேலே சைக்கிளே தொட மாட்டேன், உன் மேலே ஓட்டவே மாட்டேன்னா லைஃபே இதாயிரும். அதனாலதான் உடனே மறுநாளே ரிப்பேர் பண்ண சொல்லி போயிட்டு வர சொன்னேன். இட்ஸ் சைக்காலஜி அது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா அப்புறம் எனக்கு சொன்னாரு, எனக்கு என்னடா நேத்தான் திட்டினாரு தொட்டேனா பாருன்னு, இன்னைக்கு காசு கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு வான்னு அனுப்புறாருன்னு எனக்கு ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, இதுதான் சைக்காலஜி, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இமிடியேட்டா யூ ஷுட் கண்டினியூ தட், அதர்வைஸ் சைக்காலஜிக்கலா யூ வில் கெட் அஃபெக்டட் அப்படின்னாங்க. அது அப்புறம் வேலூர்ல நாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறோம், 3 பேரும் ஸ்கூலுக்கு போறோம். இவன் வந்து இவனுக்கு ஆஸ் யூஷுவல் 2.5 வயசு என்னமோ வயசு ஆகல. பின்னாலே நாங்க ரிக்ஷாவுல போவோம் 3 பேரும், பின்னாலேயே ஓடி வருவான் நானும் வரேன்னு. அதனால 2.5 வயசுல கொண்டு போய் சேர்த்தாங்க ஸ்கூல்ல. அதான் அதே ஸ்கூல்ல ரமேஷா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்லயே குட்டி பையனா 2.5 அப்பெல்லாம் 3.5 வயசுல தானே சேர்த்துவாங்க, 2.5 வயசுல சேர்த்துட்டாங்கன்னு அந்த மிஸ் மடியிலேயே உன்னை வச்சுக்கிட்டு எழுதவே விடாம படிக்கவே விடாம தனியா பண்ணிட்டாங்க. சோ இவருக்கு வந்து ஜாலி, ஸ்கூலுக்கு போறதுன்னா ஒண்ணுமே வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து திருப்பியும் அதனால இன்னொரு அடுத்த ஸ்கூலுக்கு போனப்போ அதே கிளாஸ் படிச்சான். ஒண்ணும் தெரியலன்னா வந்து என்ன தெரியும், அதனால வந்து அதே கிளாஸ்ல போட்டாங்க அடுத்த வருஷம். உன் கதையை சொல்றியாம்மா? வள்ளியம்மாள்ல வள்ளியம்மாள்ல நான் இருக்கும்போது இவன் வந்து எல்கேஜி யூகேஜி இல்ல வள்ளியம்மாள்ல, அதுல வந்து அவனை வந்து அவன் கிளாஸ்ல வந்து அவனை கூட்டிட்டு நான் வரணும். டீச்சர் எல்லாம் வந்து என்னை பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க, கைய இப்படி காட்டுறாங்க என்னன்னு. இவன் வரான், இவன் கை 2 செவந்து போயிருக்கு. என்னவோ கிளாஸ்ல நடந்திருக்கும் போது கிளாப் பண்ணிருக்காங்க, எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்லியிருக்காங்க, கிளாப் பண்ணிருக்காங்க. இவன் நிறுத்தல, இவன் கிளாப் பண்ணிட்டே இருந்ததும் டீச்சர் வந்துட்டு கிளாப் கீப் ஆன் கிளாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் விடாம கிளாப் பண்ணிட்டு ஸ்கூலே முடிச்சிட்டு வெளியில வரும்போது அப்படியே காட்டுறாங்க, இவதான் அவளோட சிஸ்டரு சொல்லி அனுப்பு அப்படின்ட்டு அவங்க டீச்சர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வேற ஏதோ ஒரு அக்கா வந்து ஆயா மாதிரி இருந்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் வந்து எல்லாரும் நிறுத்திட்டாங்க, இவன் மட்டும் நிறுத்தாம கையை தட்டிட்டு இருந்தான், டீச்சர் கோவம் வந்துருச்சு, இன்னும் டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா அவன் தட்டிட்டான்னு சொல்லிட்டு கீப் மேக்கிங் நாய்ஸ், கிளாப் கீப் கிளாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. மூஞ்சில அப்படியே பெருமிதம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு, கையெல்லாம் பார்த்தா செவந்து அப்படியே போய் அப்புறம் வீட்டுல வந்து அம்மா என்ன போட்டு விட்டாங்க. அந்த மிஸ் கிட்ட கேட்டா செகண்ட் தடவை அதே கிளாஸ் படிக்கிறான், அதுக்குன்னு நானு அம்மா எல்லாம் போயிருக்கோம் போல. போய் என்ன மிஸ் இப்பவும் எழுத வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, சின்ன குழந்தம்மா பாவம் பென்சிலே பிடிக்க தெரியலன்னு. அப்பவும் இந்த மாதிரி 2 பேரும் ஒரே கிளாஸ் படிச்சான் புள்ள பாவம். அப்புறம் அவனுக்கு ஏஜ் ஆயிடுச்சு வேற, தெரியவே தெரியாது அந்த மிஸ். வள்ளியம்மாள் ஸ்கூல்ல நான் 3rd or 4th or 5th அதான் இது 3rd லாங்குவேஜ் ஹிந்தி கத்துக்கிட்டது 5th. அங்க நாங்கெல்லாம் போயிடுவோம், கிளாஸ்ல போய் வச்சுட்டு இந்த சின்ன பசங்களுக்கு வந்துருவோம். எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு கிராஃப்ட் எல்லாம் இருக்கும், இந்த கத்திரிக்கோல்ல வெட்டி கிட்டி எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். 4th 5th பசங்கள விட்டுருவாங்க.
நாங்க போய் ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்கவுங்க பேர் எடுத்து அதை வெட்டி ஒட்டி கிட்டி எல்லாம் பண்ணணும்னா அது பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேர்ல அவங்க பேக்ல என்னமோ போட்டுட்டு வருவோம். அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. காலையில சீக்கிரம் போயிட்டோம்னா இந்த வேலை பண்ணுவோம். ஏன்னா கத்திரிக்கோழி சின்ன பசங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க 3rd and 4th பசங்க போய் நாங்கெல்லாம் பண்ணுவோம். 5th அப்போ அங்க வள்ளியம்மாள்ல அது ஆஸ் யூஷுவல் அந்த சின்னமணில அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதுக்கு நான் ஆரம்பிச்சேன் என்னோட சைக்கிள். 2 பேரையும் வந்து ஸ்கூல் வந்து விடுறதெல்லாம் என்னோட வேலை தான். ஸோ தட் வாஸ் பேக் டு நார்மல் ஆஃப்டர்வர்ட்ஸ். அப்புறம் என்னோட பிரைமரி ஸ்கூல்ல 2வது கும்பகோணத்துல படிக்கும் போது நான் தொலைஞ்சு போயிட்டேன் தெரியுமா ஒரு தடவை. ஜெமினி சர்க்கஸ் கும்பகோணத்துல ஜெமினி சர்க்கஸ். அந்த காலத்துல சர்க்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ். இப்போ தலச்சேரி ஆளுங்க எல்லாம் அந்த தலச்சேரியில தான் மேக்சிமம் சர்க்கஸ் இவங்கெல்லாம் இது. அதனால சர்க்கஸ் பண்ணோம். இன்டர்வல்ல வந்து அந்த ஓனர் வந்தாரு, ஜெமினி சர்க்கஸ் வந்தாரு. அப்பாவோட மலையாளத்துல பேசிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி ஓகே இப்போ சர்க்கஸ் முடிஞ்சுன்னு அப்பெல்லாம் கேரவான் தானே, கேரவான் இருந்திருக்கும், அங்க போலான்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சர்க்கஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இவங்க பின்னால வந்துகிட்டே இருக்காங்க. அவர் வந்து கேரவான்ல இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு முன்னால போயிட்டேன். நான் முன்னால போயிட்டு திரும்பி பாக்குறேன், யாரையும் காணும். அம்மா காணும், அக்கா காணும், யாரையும் காணும். என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் சரி ஏன்னா ஒரு அதான் 2ஆம் கிளாஸ் தான் பாத்துக்கோங்களேன் எத்தனை வயசு இருக்குன்னு. 6 வயசு 7 வயசு 7 வயசு. என்னடா அது யாரையும் காணுமேன்னு பார்த்து ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் என்ன, அப்பா கார் நின்று இருக்க இடம். நேரா கார் போய் நேரா அந்த கார் நின்று நேரா பார்க்கிங் வந்து அப்பா கார் நின்றுட்டு இருந்து கார் பத்து நின்றுட்டேன். எப்படியும் கார் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டாங்க, எப்படியும் கார்ல வந்தாங்கன்னா என்னை பாத்துருவாங்க அப்படின்ட்டு நாங்க போய் நின்றுட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள கேரவன் போய் கொண்டாந்து பேசிட்டு எங்கடா ரவி காணோம்னு உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, ரவி எங்க இருந்தாலும் இங்க எதுக்கு வரவும், இந்த இடத்துக்கு வருவோம்னு. எனக்கு கேக்குது. அவங்க எந்த இடம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா அப்புறம் அந்த இடம் வந்தா எனக்கு என்ன போயிடும் எனக்கு தெரியாது. நான் கார்ல தான் நிப்பேன், நான் பார்த்தது வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கார் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கேன் நான். அப்புறம் அப்பா சொல்லியிருக்காரு, அவன் கார் எடுத்துட்டு இருந்திருப்பான், அவனுக்கு அது தெரியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். சோ அப்போது கண்டுபிடிச்சேன். அதுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, உஷாக்கா எல்லாம் கதை சொல்றாங்க வந்து, ஏய் அவங்க கேரவானுக்குள்ள கூட்டு போனாங்கடா, அது ஃபுல்லா ஏசிடா, உள்ள போனா சில்லுன்னு இருந்தது. ஐயோ அவ்வளவு இடமும் சில்லுன்னு இருந்தது. ஆமா உள்ள போனேன்னா அப்படி சில்லுன்னு இருந்தது. உள்ள போனாங்க, ஏதோ கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு, கூல்ட்ரிங்க் குடிச்சோம் வந்தோன்னு. எனக்கு அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகம். சங்கர் தானே வழக்கமா தொலைஞ்சு போவான், நீ தொலைஞ்சு போயிருக்க. சங்கருக்கு தான் வழக்கமா 2வது கோயில்ல தொலைஞ்சிட்டான். குருவாயூர் கோயில்லயே ஏதோ ஒரு கோயில்ல தொலைஞ்சிட்டான். இதே மாதிரி நேரா போய் கார்ல போய் நின்று பார்க்கிங்ல நிப்பான், வாங்கன்னு கூட்டு போயிட்டாரு அப்பா. ஏன்னா காரு வசதி என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் காருக்கு என்ன வசதி எனக்கு நல்லா தெரியும்னா, என்னோட டியூட்டி என்னன்னா கார் போய் நின்ன உடனே 4 வீல்லையும் அந்த ஹப் கேப் இருக்கான்னு பாக்கணும். பார்த்துட்டு அதே மாதிரி கார் எடுக்க வரும்போது ஏறதுக்கு முன்னால 4 ஹப் கேப் இருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி எங்கேயோ போனாங்கன்னா அப்பா சொல்ல, சினிமா தியேட்டர்ல உட்காந்து இருக்கும் போது இன்டர்வெல்ல போய் காரை பார்த்துட்டு வரணும், காரை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். ஸோ எங்க கார் இருந்தாலும் நீ எங்க எக்ஸிபிஷன் போனாலும், எக்ஸிபிஷன் போயிருந்திருப்போம், ரவி அப்படின்னுவாரு, சரிப்பான்னு சொல்லிட்டு உள்ள போய் ஓடி போய் கார் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு யாரும் தொடல யாரும் இது பண்ணலன்னு பார்த்துட்டு வரணும். தட் வாஸ் மை டியூட்டி. ஸோ அதனால கார் நிக்கிறேன்னா எப்படி கண்டிப்பா தெரியும், எங்க போய் நின்னாலும் சரி சின்ன பிள்ளைல இருந்து கார் அங்க நிக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா நான் தனியா வந்து அதை பார்த்துட்டு போகணும் இன் பிட்வீன். ஸோ அதான் அந்த பழக்கம். ஆகுமா? இது எனக்கு நினைப்பு தெரிஞ்சதுல இருந்து அந்த ஏஞ்சல் இது பண்ணது சென்ட் ஆன்ஸ்ல கும்பகோணமா, அது இல்ல கும்பகோணம், அப்புறம் வேலூர். எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் டான்ஸு கடலூர் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தோமா, கடலூரா செங்கல்பட்டு ஸ்கூல்ல கொஞ்சம் ஹைட், அப்பதான் வளர்ந்துல ஹைட் ஆயிட்டேன். அதனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பங்கரா டான்ஸா அந்த பலே பலே பலேன்றதுல எனக்கு ஆம்பளை வேஷம் போட்டு விட்டாங்க. இது போட்டு மீசை எல்லாம் போட்டு, நீ ஹைட்டா இருக்க, சின்ன பொண்ணு தான் லேடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணி விட்டு ஒரே அழுக. எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அந்த சைம ஃபுல்லா அழுதுட்டு நெக்ஸ்ட் இதுல வந்து லேடி பானை டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து அவனை இதுல போட்டுட்டோம், நீ இப்ப வந்து ஆம்பளை பையன் இல்லை, இப்ப இது பொண்ணா அழகா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன, சாந்தி மிஸ்ஸா,
ஐயோ எங்க அம்மா கடைக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட்டிட்டு போய் சாந்தி மிஸ் வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. இது அப்பாக்கு தெரியாது. அப்பாக்கு தெரியாம அவங்க மேல பைத்தியமா இருப்பேன். காலையில சீக்கிரமா போயிட்டு சாந்தி மிஸ் இறங்கி ஆட்டோ இதுல வருவாங்க, சைக்கிள் ரிக்ஷால வருவாங்க. இறங்கி நோட் புக் எல்லாம் கரெக்ஷன் பண்ண கொண்டு போயிருப்பாங்க. போய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் கிளாஸ் வரைக்கும் போய் அங்க வச்சுட்டு, அதுதான் என் வேலை. அது ரமேஷ்க்கு தானே இருந்தாங்க. இல்ல சாந்தி மிஸ் நானு. அவங்க வீட்டுலன்னா அம்மா மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க வீடு அங்கதான் வரும். அவங்க வந்து அவங்க அண்ணா வீட்டுல இருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் காலனியோ என்னமோ. மார்க்கெட்டுக்கு போற வழியில இருப்பாங்க, என்னை விட்டுட்டு போவாங்க. இது அப்பாக்கு தெரியாது. அப்புறம் வரும்போது புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க. இது நான் அம்மா கூட மார்க்கெட்டுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற போறேன்னு தான் அர்த்தம். என்னை விட்டுட்டு போவாங்க. அவங்க கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு என்னமோ அப்படி ஒரு கிரேசியா இருந்தேன் சாந்தி மிஸ். அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அப்படிதான் கிராஸ் போடுறதுக்கு நானும் போட்டேன். அவ்வளவுதான். அப்பலேன்னு ஒண்ணு விழுந்தது எங்க அம்மா கிட்ட இருந்து. அது அப்பெல்லாம் வந்து போட்டா என்னாடி அப்படின்னு. அது அது என்ன நாங்கன்னு தெரியல, இப்ப கூட தெரியல. ஆனா அவங்க வீட்டுல போய் டியூஷன் எல்லாம் கிடையாது, சும்மா போய் அரட்டை அடிச்சுட்டு வருவேன். சினிமாக்கெல்லாம் போனா அவங்க வந்திருக்காங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி சரி இது கூட்டிட்டு போறேன், இந்த வாரம் போறோம் மார்க்கெட்டுக்கு வா அப்படிம்பாங்க. சோ கிரேசி அபவுட். கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். அதனால எப்போ ரவி கேட்டான் எப்போ முடியும்னு சொல்லிட்டு, அங்கிள் கூட கதை சொல்ல ஒண்ணுமே. அங்கிள் சொல்ல, சங்கர்லாம் வரல, சாந்தி ஜெயந்தி இவங்கெல்லாம் வரட்டும். ரவி 1 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாம் உனக்கு அனுப்பது, நீயே பிபிடி பண்ணிடுறியா? அடுத்த வாரம் பிபிடி பண்ணலாம். இல்ல முடிஞ்சிச்சா? அந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சா? ரவி ரவுண்ட் முடிஞ்சிச்சா? ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் முடிஞ்சிச்சான்னு கேக்குறான். முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப அடுத்த வாரம் பேபிட் வச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. வரைய முடியாது, கையை தூக்கிட்டாங்க, அதனால முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப பவர் பாயிண்ட் ரவி பண்றியா? பவர் பாயிண்ட் அடுத்த வாரம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பவர் பாயிண்ட் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க பாக்கலாம்.